மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றம் ஒரு இறுதி உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது பலருக்குமே ஒரு ஷாக், அதிர்ச்சியான தீர்ப்பு அப்படின்றது. நமக்கு இதுல எந்த ஒரு அதிர்ச்சியுமே இல்லை. 400 ஆண்டு காலமா உறுதியா நின்ற பாபர் மசூதி, அந்த மசூதியை சட்டவிரோதமா இடிச்சு தள்ளிட்டு அந்த இடத்துல கோயிலே கட்டப்படலாம், இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனா கோயில் கட்டப்படலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தோம். அதை பார்த்தே நம்ம ஆச்சரியப்படல, இதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்ட போறோம். ஆனா அங்க எந்த ஒரு உறுதியான அரசும் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இங்க ஒரு உறுதியா மக்களுடைய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுக்கு இங்க ஒரு உறுதியான அரசு இருக்கு. அதனால இவங்க என்னதான் தீர்ப்பு வழியா வந்தாலும் சரி, அதிகாரத்தின் வழியா வந்தாலும் சரி, இங்க அரசு உறுதியா இருக்க வரைக்கும் சங்கிகளுடைய கலவர அரசியல் எடுபடாது அப்படிங்கறத நம்ம ரொம்ப உறுதியா சொல்லலாம். இப்போ மதுரை திருப்பரங்குன்ற விவகாரத்துல அந்த ராமர் ரவிக்குமார்னு சொல்லக்கூடிய ஒரு சங்கி தொடர்ந்த ஒரு வழக்கு. இந்த இடத்துல மலை உச்சியில தான் கொண்டு போய் தீபம் ஏற்றப்படணும், மற்ற இடங்கள்ல கோயிலெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது. எப்படி ராமநவமிய ராமர் கோயில கொண்டாம மசூதி வாசல்ல போய் கொண்டாடுவாங்களோ, அந்த மாதிரி நாங்க காலங்காலமா ஏற்ற இடத்துல தீபம் ஏற்றினா பத்தாது, மலை உச்சியில அதுவும் தர்கா பக்கத்துல தான் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தாரு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அதை எடுத்துக்கிட்டு, ஆமா இதுக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன், அது தர்கா பக்கத்துல இருந்தாலும் இது கோயில் இடம் தானே, அங்க தீபம் ஏற்றால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு, அறநிலைத்துறை, கோவிலோட நிர்வாகம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மேல்முறையீடு செஞ்சு அந்த இடத்துல தீபம் ஏற்றணும்னு யாருமே கேட்கலையங்க. அதுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடங்க, நாங்க ஏன் அங்க போய் தீபம் ஏற்றணும், நாங்க காலங்காலமா உச்சி பிள்ளையார் கோயில ஏத்திட்டு இருக்கோம், எங்களுக்கு அது போதுமானது அப்படின்னு மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீடு செய்யப்படக்கூடிய நேரத்துல இன்னைக்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு, நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன், நீதிபதி கே. ராமகிருஷ்ணன், இவங்க 2 பேரும் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நேரத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு மேல இவங்க ஒரு படி மேல போய் இன்னைக்கு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ஏதோ திமுகவுக்கு எதிர்கட்சி மாதிரி அந்த அரசு அந்த அளவுக்கு விமர்சனம் செய்யறாங்க. ஒரு நீதிபதியோட தீர்ப்புனா என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன ஆதாரம், அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு இருந்தா கூட நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா ஆதாரத்தை எந்த வகையிலுமே கலந்து ஆலோசிக்காம இந்த அரசை உங்களுக்கு குறை சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இவங்களோட கவனம் அதில் இருக்க பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த இடத்துல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அந்த இடத்துல தீபம் ஏற்றப்படணும், அதுவும் சாயந்தரம் 6 மணிக்குள்ள ஏற்றப்படணும் அப்படின்னு கடுமையான உத்தரவுலாம் கொடுத்தது கூட இங்க திமுக அரசு 144(1) தடை உத்தரவு போட்டு அந்த இடத்துல தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா. அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் கொண்டு போறாரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன். மயிலாடுதுறையில ஒரு கம்பராமாயண நிகழ்ச்சி கொண்டு போறாரு. அந்த இடத்துல போகும்போதே அவர் என்ன சொன்னார்னா, நான் இங்க வந்துட்டு இருந்தேன், 2 மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் 2 பேர் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வந்திருந்தாங்க. அந்த 2 மாணவர்கள் நெத்தியில விபூதி போட்டிருந்தாங்க. அப்ப நான் அவங்கள பாராட்டினேன், இப்படிதான் நம்மளுடைய சமூக, நம்மளுடைய சமய அடையாளத்தை பின்பற்றுறதுல இப்படிதான் இருக்கணும், அதுக்கு கூச்சப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் இந்த தீர்ப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு எழக்கூடிய பெரிய சந்தேகமே. ஐயா, நீங்க நீதிபதி பொறுப்புல இருக்கிறீங்க, நீதிபதி பொறுப்பு அப்படிங்கிறது இது எல்லாருக்கும் எல்லா சமயத்துக்குமான ஒரு பொறுப்புல இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு சமய சார்பா ஒரு சமயத்துடைய அந்த விஷயங்களை மட்டும் நீங்க தலையிட்டுறதால அந்த மதத்தை வச்சு யாரெல்லாம் அரசியல் செய்யறாங்களோ அவங்களுக்கு லாபமா உங்களுடைய தீர்ப்பு அமையறதாலதான் உங்க மேல இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்களுக்கு எதிராக தகுதி நீக்கம் வரைக்கும் இங்க எம்பிகள் கடிதம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திரும்பவும் அந்த இடத்துல போய் அதே தான் அவர் பேசுறாரு, நம்மளுடைய சமய அடையாளத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காவி உடையில அந்த மேடையில பேசுறாரு. அன்னைக்கு முழுக்க ஒரு காவி உடையில தான் ஜி.ஆர். சுவாமிநாதன் இருக்காரு. அப்பவுமே அவர் சொன்னது என்னன்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்திருந்தேன், இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரச்ச தீபம் ஏற்றலாம்னு சொல்லி அங்க விளக்கு இருந்துச்சு, குத்து விளக்கு ஏற்றலாம்னு சொல்லி நாங்க போகும்போது, அப்போ ஐயா குத்து விளக்கு நீங்க ஏற்றக்கூடாது, குத்து விளக்கை பெண்கள் தான் ஏற்றுவாங்க, உங்களுக்கும் குத்து விளக்கு என்ன பொருத்தமே இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க, கிண்டலா சொல்லிட்டாங்க. அது எனக்கும் தீபத்துக்கும் என்ன பொருத்தம் தெரியல, நான் எங்கேயுமே தீபம் ஏற்றப்படலை, இது எனக்கு ஏமாற்றம் அளிக்குது, ஆனா கூடிய சீக்கிரமே ஏற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, அதாவது திருப்பரங்குன்றத்துல தீபம் கூடிய சீக்கிரம் ஏற்றப்படணும், நான் ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது இங்க நடைமுறைப்படுத்தப்படலையே, இது எனக்கு ஏமாற்றமா இருக்கு அப்படின்றாரு. இன்னைக்கு அதுக்கேற்பதான் இன்னைக்கு இந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புடைய சில விஷயங்கள் நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்தூணில் விளக்கு ஏற்றுவதற்கான ஆகம விதிகளில் இடமில்லை என்பதற்கான எந்த ஒரு வலுவான ஆதாரங்களை
அரசு அதிகாரிகளும் தர்கா நிர்வாகமும் சமர்ப்பிக்க தவறிவிட்டது. தீபம் ஏத்திக்கலாம் இப்ப சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இங்க தீபம் ஏத்தலாம் சொல்லி நீதிபதிகள் ஒரு கொடுக்குறாங்க இல்லையா, உத்தரவு கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில கொடுத்தீங்க அப்படின்னா, அது அரசு தரப்புல இருந்தோம், தர்கா தரத்துல இருந்தோம், ஆகம விதிகள்ல இங்க தீபம் ஏற்றதுக்கு தடை அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரத்தையும் அவங்க காட்டல, அதனால இங்க தீபம் ஏத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் சார் ஆகம விதியில இருக்கிறத போய் தர்கா நிர்வாகம் போய் ஆகம விதியை போய் காட்டணும்? அங்க அவங்க சொல்றது என்னன்னா, ஆகம விதியில தடைன்னு கேக்குறீங்களா, ஆகம விதியில தடை இவங்க காட்டலங்கிறீங்களா, சரி ஆகம விதியில இருக்க என்ன ஆதாரம்? ஆகம விதியில இந்த இடத்துல தீபம் ஏற்றப்படலாம், இந்த மலையோட உச்சி இடத்துல தீபம் ஏற்றலாம், இது ஆகம விதியில இருக்கு அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டினீங்களா? இல்ல நீங்களோ அல்லது அந்த வழக்கு தொடுத்த ராம ரவிக்குமாரோ அல்லது வேற யாரோ வச்சோம் ஏதாவது ஆதாரம் காட்டினாங்களா? ஆகம விதியில அப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனா காலங்காலமா அந்த கோயிலுடைய விதின்னு ஒண்ணு இருக்குது. அங்க நாயக்கருடைய கல்வெட்டுல தீபம் இந்த இடத்துல தான் ஏற்றப்படணும், மலையுடைய நடுப்பகுதியில இருக்கும், அங்க சுவாமியோடைய தலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும், உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தலைக்கு மேல தீபம் ஏற்றப்படும், அந்த தீப தூண்ல ஒரு உருவம் பொருத்தி இருக்கும், அனுமாரோடைய உருவம் பொருத்தி இருக்கும், அனுமாரோடைய உருவம் ஒரு கை ஓங்கப்பட்டு முகம் இடது பக்கம் திரும்பிய நிலையில் இருக்குன்னு சொல்லி இவ்வளவு ஆதாரம் இருக்குது. ஆனா இந்த ஆதாரம் எங்களுக்கு தேவையில்ல. ராம ரவிக்குமார் இதுதான் தீபத்தூண் நிர்வகிச்சாரு, அது ஒரு எல்லைக்கல், அது ஒரு எல்லைக்கல். ஆனா ராம ரவிக்குமார் இதுதான் தீபத்தூண் சொல்லிட்டார் இல்லையா, அதனால இங்க இருக்கும். சரி ராம ரவிக்குமார் அதுக்கு ஆகம விதியில எங்க இந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாரு சொல்லி அங்கெல்லாம் ஆகம விதி ஆதாரத்தை கேட்கல. ஆனா தர்கா நிர்வாகம் ஆகம விதியில ஆதாரத்தை காட்டலையா, அதனால தீபத்தை ஏத்தலாம்னு சொல்லி ஒரு உலக மகா தீர்ப்பு ஒன்று இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சொல்றாங்க, ஒரு வருடத்தில் ஒரே ஒரு முறை குறிப்பிட்ட நாளில் கல் தூணில் விளக்கு ஏற்றுவதால் பொது அமைதிக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அஞ்சுவது ஆபத்தானது, நம்புவதற்கு கடினமாக உள்ளது அப்படி சொல்றாரு. அதாவது ஒரு வருஷத்துல ஒரே நாளோ 2 நாள்ல தான் தீபம் ஏற்ற போறாங்க, இந்த ஒரு நாள் தீபம் ஏற்றுறதால இது சமூக அமைதிக்கு ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. ஏங்க கண்ணு முன்னாடி தானே பார்த்தோம், இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தோம்னா அந்த தீபம் ஏற்றுறதுக்காக எப்பேற்பட்ட சத்தங்கள் போட்டு வந்தாங்க. அங்க இருக்கிறது முருகர் கோயில், நடுவில் இருக்கிறது உச்சி பிள்ளையார் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், அந்த எந்த கோவிலுக்குமே சம்பந்தம் இல்லாத கோஷம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் கொண்டு வந்தாங்க. இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தால வட மாநிலங்கள் எப்பேற்பட்ட சீரழிவு ஏற்படுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த கோஷங்களை போட்டு இங்க இவ்வளவு பெரிய அராஜகத்தோட வந்தாங்க. போலீஸ் அந்த அமைதிக்காக அங்க தடுத்து நிறுத்தும் போது அங்க எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டு, கதவை உடைச்சுக்கிட்டு, பேரிகாரை தள்ளி விட்டுட்டு அவ்வளவு பெரிய அராஜகம் நடத்துறாங்க. அதுவும் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ ஒரு நாள்ல ஏத்துறதால கலவரம் ஏற்பட்டுரும், அமைதிக்கு கலங்க ஏற்பட்டுரும் சொல்லி இதை நம்பவே முடியலையே அப்படிங்கிறாங்க. கண்ணு முன்னாடியே நடந்து நம்பல, நீங்க தான் கண்ணு முன்னாடி இந்த பாபர் மசூதியை நம்பலையே, அப்புறம் எப்படி இதை நம்ப போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க மக்கள் நீதிபதிகளை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகள். அதுக்கடுத்து நீதிபதி சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சம் என்பது ஒரு சமூகத்திற்கு எதிராக மற்றொரு சமூகத்திற்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு மாநில அரசின் அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட கற்பனை பேய் அப்படிங்கிறாரு. சட்டம் ஒழுங்கு குறித்த அச்சம் வந்து ஒரு சமூகத்துக்கும், இதாவது அரசு சொல்றாங்க இல்லையா, ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இங்க சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல போய் தீபம் ஏத்துனீங்கன்னா இத்தனை வருஷம் அண்ணன் தம்பியா வாழ்றாங்க, இங்க தீபம் ஏற்றும் போது எவனா ஒருத்தர் ஏதாவது கள்ள தூக்கி வீசிடுவான், அங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடுவான், இதனால 2 சமூகத்துக்கு மத்தியில பிரச்சனை ஏற்பட்ட தேவையில்லாத வேலை, அங்க தீபம் ஏத்தணும் பக்தர்கள் யாருமே கேட்கலையே அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி நீங்க 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும்னு சொல்லி நீங்களா அரசு சொல்றீங்க இல்லையா, இது ஒரு கற்பனை பேய் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சாக்கு போக்கம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நீதிபதி ஐயா மெயினான பாயிண்ட்டுக்கு வராரு. இது மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் அந்த அரசாங்கத்தால் தூண்டிவிடப்பட்டால் மட்டுமே சாத்தியம். அரசாங்கத்தை டார்கெட் பண்றாங்க. இந்த 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் சொல்றீங்களா, இதெல்லாம் நீங்க அரசாங்கம் நீங்க செஞ்சாதான் அதுக்கு சாத்தியம், மற்றபடியெல்லாம் அதுக்கு சாத்தியமே இல்லை. அரசியல் நோக்கங்களை அடைவதற்காக எந்த ஒரு அரசாங்கமும் தரம் தாழ்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இங்க தரம் தாழ்ந்து நடக்கிறது யாருங்க சார்? தரம் தாழ்ந்து அவ்வளவு மோசமா அந்த இடத்துல எந்த ஒரு நடைமுறையுமே கிடையாது. அந்த இடத்துல போய் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டுக்கிட்டு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு அரசியல் செஞ்சு அயோத்தி மாதிரி இந்த மதுரையை நாங்க மாத்தி காட்டுவோம், அதுக்கு எதிராக நாங்க சினிமா வரை எடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த அரசியல் செய்யறது முழுக்க முழுக்க சங்கிகள். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு அரசு இவ்வளவு துணிச்சலா ஒரு அரசு இங்க செயல்படுது. அந்த அரசை பார்த்து 2 சமூகத்து மத்தியில பிரச்சனைலாம் வராது, பிரச்சனை வந்தா இந்த அரசே தூண்டி விட்டாதான் நடக்கும், உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக நீங்க தரம் தாழ்ந்து போயிடாதீங்கன்னு சொல்லி இந்த அரசு நோக்கி உங்களுக்கு இவ்வளவு டார்கெட் இருக்குன்னா அப்போ இந்த அரசு இங்க எவ்வளவு வலிமையா இருக்கு. திமுகவை மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு திமுக வலுப்படுத்துறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு முக்கியம்ங்கிறது இது மாதிரியான நடைமுறைகளை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா நல்லா பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது காலை ஊண்டினு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆயுதமா திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டாங்க. திருப்பரங்குன்றம் ஏதோ இன்னைக்கோ நேத்தோ இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கல. 1920 காலத்துல இருந்தே
சங்கிகள் இது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே வந்தாங்க. அதனாலதான் பிரிட்டிஷோட ஆட்சியில தர்காவுடைய நிலைமை எது, கோயிலோட நிலைமை எது சொல்லி நல்ல முறையில் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. 2014 தீர்ப்புலையுமே அது சுமூகமா முடிச்சு வைக்கப்பட்டது. அப்ப மேல இருக்கிறது தீபத்தூண் அப்படின்னும் அங்க தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனா காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனையாவே இருந்தாலும் இங்க எத்தனையோ முதலமைச்சர் வந்துட்டாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது, ஜெயலலிதா ஆட்சியா இருக்கும்போது ஜெயலலிதா பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா அன்னைக்கு தேதியில இங்கதான் தீபம் ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோரிக்கையும் இவங்க முன்வைக்கல. அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வராரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக முழு கண்ட்ரோல்ல இருந்தாரு. அன்னைக்குமே இதுக்கான எந்த ஒரு கோரிக்கையுமே முன்வைக்கப்படல. ஆனா இன்னைக்கு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி இங்க இருக்கும்போது இந்த ஆட்சி தான் நமக்கு தலைவலியா இருக்குது. இந்த ஆட்சியாலதான் நம்மள இங்க எதுவுமே உள்ள கொண்டு வர முடியல. அதனால இந்த ஆட்சிக்கு எதிராக ஏதாவது செஞ்சாங்கங்கிறதாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த ஆட்சியுடைய பெயரை குறிப்பிடப்பட்டு இந்த ஆட்சியே நீங்களா ஏதாவது செஞ்சாதான் உண்டு நடக்க போகுது. இந்த ஆட்சி நீங்க அரசியலுக்காக நீங்க தரம் தாழ்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆட்சியை நோக்கி இன்னைக்கு பல வகையான டார்கெட் பண்ணப்படுறதுக்கு இந்த ஆட்சி எவ்வளவு சிறப்பா இங்க நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. என்னைக்கு சங்கிகள் இந்த ஆட்சியை எதிர்க்கிறாங்களோ அப்பவே இங்க ஒரு சிறப்பான ஆட்சி, இந்தியாவில சிறப்பான ஆட்சி நடக்குதுன்றதுக்கான ஒரு முழுமையான ஆதாரமா மாறி இருக்கு. சரி, இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தீபம் ஏற்றப்படலாம் நாங்க அனுமதி கொடுத்துறோம், இனி தீபம் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றதுக்கு இப்ப எத்தனை பேர் போலாம் அப்படின்னு சொல்லும் போது அது தொல்லியல் துறையோட கலந்து ஆலோசிக்கணும். அது 10 பேரா இல்ல இன்னும் கூட நிறைய பேர் போகணுமா அப்படிங்கறத தொல்லியல் துறையோட நீங்க கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 10 பேர் போய் தீபம் ஏற்றதால சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் ஒன்னும் ஏறாடாது. அப்படி 10 பேர் போய் தீபம் ஏற்றதால சட்டம் ஒழுங்குக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இந்த அரசுடைய ஸ்திரத்தன்மை இல்லாததானே காட்டுது. அது இந்த அரசுக்கு அவமானம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது இந்த அரசுடைய திறமையின்மையை காட்டுகிறது அல்லது அரசின் நிலைப்பாட்டை காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முழுக்க முழுக்க அந்த அரசு மேலதான் உங்களுக்கு டார்கெட்டு. ஐயா 10 பேர் அங்க போக தேவையில்ல, ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு 10 பேர் தேவையில்ல. இப்ப சமீபத்துல கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சங்கி ஒருத்தன் ஒரு மசூதி பூட்டி இருந்த ஒரு மசூதிக்குள்ள எகிரி குதிச்சு யாரும் ஆள் இல்லாத நேரத்துல, ஏன்னா பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் காலையில 5 மணிக்கு தொழுகை நடக்கும், 5-5:30 மணிக்கு தொழுகை நடக்கும். அதுக்கப்புறம் தொழுகை முடிஞ்ச அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு பள்ளிவாசலை பூட்டிடுவாங்க. திரும்பவும் மதியம் 1 மணிக்கு திரும்பவும் திறக்கப்படும். அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல மசூதி சாத்தி இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல ஒரு சங்கி செவரை எகிரி குதிச்சு யூஸ் பண்ணப்பட்ட காண்டம் ஆணுரைகள் அதை கொண்டு இஸ்லாமியர்கள் ஒழு செய்யறதுக்காக கையை கால கழுவாங்க இல்லையா, அந்த கொலை மாதிரி சின்ன ஹவுல் இருக்கும், அந்த ஹவுலோடைய அந்த மவுண்டனை பார்த்துதான் இது சிவலிங்கம் சொல்லி ஒரு இடத்துல ஞானவாபில பிரச்சனை எல்லாம் பண்ணீங்களே, அந்த ஒழு செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த காண்டம் அந்த ஆணுரைகளை கொண்டு அது உள்ள போட்டுட்டு அங்க ஒரு கலவரத்துக்கான ஒரு விதை ஒண்ணு போடப்பட்டது. அதுக்கு 10 பேரோ பல பேர் கொண்ட கூட்டமெல்லாம் போல, 100 பேர் கொண்ட கூட்டமெல்லாம் போல, வெறும் ஒரே ஒரு சங்கி தான் உள்ள போய் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சான். அப்ப ஏன் பாபர் மசூதி இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு கருப்பு நாளா மாறி இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுக்கிறதுக்கான பாபர் மசூதி இடிப்பு நடந்தது, அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு சில நபர்கள் தான் உள்ள போய் எகிரி குதிச்சு ராமர் சிலையை போய் நைட்டா மசூதியில போய் வச்சாங்களே, அது வேற ஒரு சில நபர்கள் கொண்ட செயல் தான். அப்ப இந்த இடத்துல 10 பேர் போறதால என்ன ஆயிருன்னா, 10 பேர் போறான், 10 பேர்ல 5 பேர் போட்டுமே, 5 பேர்ல 2 பேர் தர்கா மேல கள்ள தூக்கி அடிச்சுட்டான், தர்காவில் போய் ஏதாவது ஒரு அசம்பாவித செயல் செஞ்சுட்டான். அப்ப இந்த அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட நிலைமை என்ன வருது? ஏன் இந்த அரசு இவ்வளவு உறுதியா இருக்குன்னா, இங்க நல்ல முறையில் ஏற்றப்படல, இந்த வருஷமும் தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்பட்டதுல ஏன் சம்பந்தமே இல்லாம தர்கா வாசல போய் பண்றீங்க? அதுக்கு எதிராக இன்னைக்கு ஒட்டுமொத்த பாஜக இன்னைக்கு களத்துல இறங்கி இருக்கும் போது, அப்ப இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் சதி, ஒரு கலவர சூழ்ச்சி இருக்கும் போது அதுக்கு எக்காரணத்து கொண்டே இந்த அரசு அதுக்கான அனுமதி கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டில் இந்த அரசு இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசியல் எடுபடவே படாது அப்படின்னு சொல்லும் போது அதை இன்னைக்கு நீதிமன்றம் வழியா இந்த தீர்ப்புகளின் வழியா சங்கிகள் அதை கையாள முயற்சிக்கிறாங்க. அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்தது பிறகு தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் எல்லாருமே பயங்கரமா ஆஹா அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்கேயும் திமுக உறுதியா இருக்காங்க. இப்ப தீர்ப்பு கொடுத்துட்டா ஓகேவா, தீர்ப்பு கொடுத்தா நடைமுறைப்படுத்தப்பட்டுருமா? இப்ப இன்னைக்கு தர்காவுடைய தரப்புல இருந்து அறநிலையத்துறையோட தரப்புல இருந்து இப்ப திரும்பவும் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. உச்சநீதிமன்றத்துல என்ன வருதோ பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அப்போ கூட தீபம் ஏற்றப்படுறது இன்னும் டெய்லி எல்லாம் போய் தீபம் ஏற்றப்பட முடியாது. தீபம் ஏற்றுறது அந்த கார்த்திகை தீபத்தோட நேரத்துல அந்த 1 நாளோ 2 நாளோ தீபம் ஏற்றப்படும். அன்னைக்கே இங்க ஒரு உறுதியான ஒரு அரசு இருந்துச்சுன்னா அன்னைக்கு சங்கிகளுடைய கலவர சூழ்ச்சி தடுத்து நிறுத்தப்பட போகுது. இங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியான பாஜகவுக்கு முழுமையா சரண்டர் அடைந்த ஒரு நபரா இருந்தாலோ அல்லது நாட்டுல என்ன நடந்தாலும் பனையூர்ல பதுங்கி தூங்கிடுவேன் அப்படின்னு ஒரு விஜய் மாதிரியான நபர்கள் இருந்தாலோ சங்கிகளுடைய கலவர அரசை நீங்க செய்ய முடியும். ஆனா திமுக மாதிரியான மக்கள் நலன் சார்ந்த மத நல்லிணக்கத்தை பேணக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு அரசு இருந்துச்சுன்னா அது சங்கிகளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவங்களால தீபம் ஏற்ற முடியாது. இதுக்கு அடுத்து இந்த உத்தரவு வச்சு அடுத்த வருஷம் தான் அவங்க தீபம் ஏற்ற வரணும். ஆனா ஒரு அரசு தடுத்து நிறுத்திச்சு, 144 தடை போட்டு அரசு தடை நிறுத்திச்சுன்னா
சங்கிகளுடைய அரசியலுக்கு எங்க போவாங்க? அதனாலதான் இன்னைக்கு அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, இது ஒரு தேவையில்லாத வேலை. காலங்காலமா இது இங்கதான் தீபம் ஏற்றப்படுது, உச்சி பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றப்படுது. மேலதான் தீபம் ஏற்றணும்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டணும். அது தீபத்தூன்றதுக்காக ஏதாவது நீங்க ஆதாரம் ஏற்றப்படணும். அப்ப எதுவுமே ஆதாரம் இல்ல, ஏன் புதுசா ஒரு நடைமுறை நம்ம கொண்டு வரணும்? இந்த புதுசான நடைமுறைக்கு பின்னாடி தானே இவ்வளவு பெரிய கலவர சூழ்ச்சி இருக்குது. அந்த புது நடைமுறை எதுக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிணத்தை இறக்கணும், ஒரு சடலத்தை எரிக்கிறோம், பிணத்தை எரிக்கணும் அப்படின்னா அதுக்கு நடைமுறை என்ன? அதை கொண்டு போய் சுடுகாட்டுல தானே போய் எரிக்க முடியும். இல்ல பிணத்தை இப்படிதான் எரிச்சுதானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்ட இடத்துல போட்டு எரிக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு தீபம் ஏற்றப்படணும்னா அது காலங்காலமா எங்க நடைமுறைகள் இருக்கோ அங்கதான் ஏற்றப்படணும். அதுக்காக சிறப்பான முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனா இதை கொண்டு போய் தர்கா பக்கத்துல தான் ஏற்றணும்னா இவங்களுடைய சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வலுவான கேள்விகளை முன் வச்சு இந்த அரசாங்கம் அவ்வளவு உறுதியா இருக்கும் போது இன்னைக்கு தமிழிசை வந்து வேகமா சொல்றாங்க, ஐயோ பாத்தீங்களா இந்த திமுகவுக்கு இந்துக்களின் மேல எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி பாத்தீங்களா, கருவறையையும் கல்லறையையும் ஒப்பிட்டு பேசுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி அக்கா தமிழிசை அக்கா கருவறை கல்லறை அப்படி ரைமிங்ல எல்லாம் வந்து விளையாடுறாங்க. அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக எப்பேற்பட்ட சூழ்ச்சிகள் எந்த ரூபத்திலேயோ எந்த தீர்ப்புகள் எத்தனை கோர்ட்டுகள் எந்த வழியா வந்தாலும் இங்க ஒரு அரசு உறுதியா நிற்கும் போது இவங்களுடைய சூழ்ச்சி இங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் இந்த அரசை வீழ்த்துறதுக்காக இங்க பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் நடக்குது. இன்னைக்கு அதிமுக பல்வேறுபட்ட பேரங்கள் செஞ்சு நாங்க எப்படியாவது ஒரு 50 சீட்டை நாங்க எடப்பாடி கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 50ல இருந்து 40 குறைஞ்சது 40 சீட்டாச்சும் இன்னைக்கு பாஜக அவங்கள்ட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து நான் பாஜக பத்தி வாய் திறக்க மாட்டேன். இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு மிகப்பெரிய தடை விதிக்கப்பட்டிருக்குது. சென்சார்ல அனுமதி கிடைக்கல இந்த படத்துக்கு. இந்த அனுமதியே உண்மையாதான் சென்சார்ல அனுமதி கிடைக்கலையா அல்லது சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ட்ரெய்லரே தாறுமாறா இருக்குது, இந்திய எதிர்ப்பு கடுமையா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெய்லரை பார்த்து இப்பவே விஜய் பயந்து ஓடிக்கிட்டாரா? அதுக்கு சொல்லக்கூடிய சாக்கு போக்குகளா? அப்படி ஒருவேளை சென்சார் போர்டு தடை போட்டிருக்கு, அனுமதி கிடைக்கல அப்படின்னா கூட இப்போ அந்த அனுமதி சென்சார் போர்டு யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? ஒன்றிய அரசு பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ கூட பாஜக எதிர்த்து வாய்ப்பு திறந்து பேச மாட்டாரு, அதிமுக தொடர்ந்து பேச மாட்டாரு. ஆனா வீட்டுல கக்கூசுல தண்ணி வரலாலும் திமுக காரணம் சொல்லி விஜய் இப்படி பறந்து வந்துறாரு. அப்ப எல்லா தரப்புகள்ல இருந்தோம் எடப்பாடி பழனிசாமி திமுக டார்கெட், பாஜக திமுக டார்கெட் பண்ணுது, சீமான் சம்பந்தமே இல்லாம பெரியார் எதிர்த்துக்கிட்டு இந்த திமுக டார்கெட் பண்றாரு. நடிகர் விஜய் என்ன நடந்தாலும் வீட்டுல கக்கூசுல தண்ணி வரலாலும் திமுக டார்கெட் பண்ணும்போது அப்ப இங்க ஒரு அரசு உறுதியா இருக்குது. இந்த அரசு மட்டும்தான் RSS உடைய இந்த சங்கி அரசியலுக்கு முழு தடையா இருக்குது. அப்படிங்கறதால இந்த அரசு நோக்கி இவ்வளவு பெரிய தாக்குதல்களும் இவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடக்கும்போது மக்கள் எல்லாரும் அந்த அரசின் பக்கம் நிக்க வேண்டியதுதான் மக்களுடைய ஒரு தார்மீக உரிமை. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேட்டை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க.